சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஓணம் பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாளினுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:50 மணி வரையிலும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:28 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:28 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இன்றைய நாள். மேஷராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் இன்று வெற்றி அடையும். இன்று புதிய நண்பர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு நற்செய்திகளும் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். அலுவலக வேலைகளில் இன்று வேலை பளு அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்களும் அமைந்திருக்கிறது. பரணி, கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேரும் புகழும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, இன்று இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். மேஷராசி நேயர்கள் இன்று புதன்கிழமை திருவோண நன்னாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியானதாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களை பேசுவது மன ஆறுதலை கொடுக்கும். பெரியோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். திடீர் பிரயாண யோகங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து போகும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பாரங்களும் தீரலாம். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நவக்கிரகங்களை இன்று வழிபாடுகள் செய்ய ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்ய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியாகலாம். திருவோண நன்னாளில் இன்று பெருமாளையும் வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தரும். பல நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் அது சார்ந்த ஒரு சில நல்ல செய்திகள் வருவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். குரு பகவான் ராசியிலேயும் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். இன்று கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இதுவரையில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையும். கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சின்ன சின்ன அலைச்சல்களும் வந்து சேரலாம். திருவோண நன்னாளில் இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் விலகும். அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து வெளிவரலாம்.
கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் மற்றும் விஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானையும் வணங்க, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் கேது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் பாரங்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். சந்திரனின் சஞ்சாரம் 5ஆம் இடத்திலேயும் குருவின் சஞ்சாரம் லாபத்திலேயும் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அலுவலக வேலைகள் மற்றும் குடும்ப வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் இன்று கைகூடும். புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் மற்றும் புதிய நபர்களை சென்று சந்திப்பது இன்று உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு அதற்கான நல்ல முடிவுகளை தரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாகவும் பண உதவிகள் எதிர்பார்த்தது கிடைக்கும். திருவோண நன்னாளில் இன்று மகாவிஷ்ணுவின் வழிபாடும் மற்றும் விஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனையும் ஆஞ்சநேயரையும் வணங்க, கண்டகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல பரிகாரமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு பல நாட்களாக வேலை மாற்றம் மற்றும் புதிய வேலை முயற்சி, இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல தீர்வுகளும் நல்ல முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. இன்று உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாட்டை இன்று மேற்கொண்டால் துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூல பலன்களை கொடுப்பார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் கணவன் மனைவி உறவில் அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்து போகும். இன்று புதன்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் பெருமாள் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். பல நாட்களாக நீங்கள் முயன்ற ஒரு சில விஷயங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கிரக சஞ்சாரங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று ஆதரவற்ற நிலையில் இருப்பதனால் நவ கிரகங்களை வழிபாடு செய்வது நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பாக்கியத்தில் சூரியன் கேதுவுடன் சஞ்சாரம் மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவ்வப்போது குடும்பத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். இன்றைய நாளில் நரசிம்மர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது இவர்களுக்கு நல்லது. இன்று அலுவலகத்தில் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களையோ தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். ராசியில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களினுடைய முடிவுகள் நல்ல வரவேற்பையும் மற்றும் உங்களுக்கு சாதகமான ஒன்றாகவும் அமையும். அலுவலக வேலைகளில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது உங்களோட இடமாற்றங்கள்
சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேசலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாகவும் மன நிறைவு உண்டு. இன்று பெருமாளை வழிபாடு செய்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று ஸ்ரவண விரதம் இருக்கலாம். இன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலி அப்பனை மானசீகமாக வேண்டினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அலுவலக விஷயத்தில் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீட்டை தவிர்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முதலீடுகளுக்கு அவ்வளவு சாதக பலனை கொடுக்காது. இன்று கும்பராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இதுவரையில் இவர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரும். பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நவக்கிரக தோஷங்களை விலக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். குடும்ப விஷயங்களில் இன்று முடிவுகளை எடுப்பதை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது. சந்திரனின் சஞ்சாரம் லாபத்திலையும் குருவின் சஞ்சாரம் 5ஆம் இடத்திலையும் இருப்பது உங்களுக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தும். காலை வேளையில் இன்று உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவ்வப்போது நமக்கு மனதில் தன்னம்பிக்கையை குறைக்கலாம். நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்கினாலும் மனதில் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் மற்றும் தெளிவான சிந்தனையும் வந்து சேரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த நண்பர்கள் மூலமாக இன்று குடும்பத்தில் சுபங்கள் பேசுவதும் திருமண பேச்சுவார்த்தைகளும் வெற்றியடையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்தாலும் நவக்கிரக தோஷங்கள் விலகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.